நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் உங்களுடைய இருதயத்தில் ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்ற தெளிவில்லாத ஒரு சிந்தையை ஏற்படுத்தலாம். நம் மீது வந்திருக்கிற மிகப்பெரிய போர் தாக்குதல்கள் ஒருவேளை நம்முடைய இருதயத்திற்குள்ள மிகுந்த ஒரு வேதனையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். பலமுனை தாக்குதல், வெடிகுண்டு சத்தம், சைரன் ஒளிகள் என்று சொல்லி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை யாவரும் அறிவீர்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம கடந்து போயிருக்கோம். பார்டர் லைன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு சிறிய எளிமையான குடும்பங்கள் பாதிக்கப்படுது. பார்டர் லைன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நகரங்களும் கிராமங்களும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்காக ஆளாக்கப்பட்டு இருக்கிறது. இரவு முழுவதும் தூக்கம் இல்லை, பகல் நேரத்துல பயம், குடும்பத்துல கணவனை மனைவியை இழந்த, பிள்ளைகளை இழந்த இந்த ஜனங்கள், அப்பாவி பொதுமக்களுக்காக நாம் ஜெபிப்பது கட்டாயம். இதோ வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது முடிவுக்கான ஆரம்பமும், இது முடிவுக்கான ஒரு அடையாளமுமாய் மாத்திரமே இருக்கும். இதோ தேசத்திற்குள்ள மிகப்பெரிய ஒரு பயங்கரம் நிகழ்ந்து வருகிறது. இதற்காக நாம் ஜெபிக்கணும், இதற்காக நாம் பிரயாசப்படணும். இதோ நாம் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அப்பாவி பொதுமக்கள், அவர்களுடைய ஆத்துமாக்கள் பிரயோஜனம் உள்ளது. அவர்கள் எதுவும் அறியாதவர்கள். இதோ அந்த பார்டர் லைன்ஸ்ல இருக்கிற சாதாரண விவசாய குடும்பங்கள், அவர்கள் கையில ஏந்தினது எது தெரியுமா? விவசாய கருவிகள். அதனால அவர்களும் சின்ன பலனையும், இதோ இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் அறுவடை செய்கிற காரியங்களையும் கொடுக்கிற விவசாயிகள் நஷ்டமடையும் பொழுது ஆத்துமா பாரப்படுது, ஆத்துமா அழுகிறது, ஆத்துமா அவர்களுக்காக கலங்குகிறது. இதோ இந்த ஊழியத்தின் மூலியமாக இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா அவர்களுக்காக நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாளிலே, இந்த யுத்தத்துல தங்களுடைய இன்னுயிரை விட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வைராக்கியமாய் ஜெபிப்போம். இதோ தேவன் சமாதானத்தை ஆவியானவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து பேசட்டும். இதோ இது கண்டினியூ ஆகாதபடிக்கு ஜெபிப்போம். ஒருவேளை தேவனுடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். நாம் என்னத்தான் நினைத்தாலும், நாம் எதை தடுத்தாலும், தேவனுடைய சித்தம் என்று ஒன்று உண்டு. அதை தடுக்க, அதை மறுக்க ஒருவராலும் கூடாது. ஆனாலும் உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். இந்த செய்தியை இந்த உலகத்தின் எல்லைகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு மிலிட்டரி மேன் நீங்க பார்க்கலாம், போலீஸ் மேன் நீங்க பார்க்கலாம், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். மறுபடியும் சொல்றார் ஆண்டவர், உன்னுடைய இருதயம் கலங்காமல் இருக்கட்டும் என்று சொல்லி தைரியமாயிரு. தேவன் உனக்காக யுத்தம் செய்வார், தேவன் உனக்காக முன்னே நடப்பார். இதோ நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் கலங்கி போயிருக்காங்க. அவருடைய இருதயங்களின் கலக்கத்தை தேவன் எடுத்து போடட்டும். இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்க தேவன் கிருபை செய்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உபவாச நாளிலே இந்த காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபப்போம். ஒன் காட் மூலமாய் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. I am Reverend Roshan Chan. God bless you. God bless you.